வணக்கங்க. நான் வந்து இந்த பிரேஸ்லெட் வாங்கலான்னு வந்தேன். இந்த தம்பிக்கிட்ட சந்துரு பேரில் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறார், இன்றைக்கி வாங்காதீங்கன்றார். அவர் பாருங்கள், எந்த கடையிலையாவது நகை வாங்க வந்தாலும் வாங்காதுன்னு சொல்லுவாங்களா, இவர் வாங்காதுன்றார். ஆனால் என்னென்னா வாங்காதுன்னு சொல்கிறது வந்து என்னோட நன்மைக்காக சொல்கிறார் அவர். அதாவது இன்றைக்கி வாங்கினேன்னா இந்த நகையோட விலை வந்து 6,25,900 ரூபாய், 6.5 லட்சம் கட்டணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினா முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவர் சொன்னார், சார் இன்றைக்கே அர்ஜென்ட்டாக இதை போட்டுட்டு போனோம், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, முக்கியமானலாம் எடுத்துக்கங்க, ஆனால் அப்படி அவசியம் இல்லை, ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு லாபம் பண்ணி தரேன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இன்றைக்கி வாங்கினாலே ரேட்டு வந்து 14,300 இருக்குது. இன்னும் 6 மாதம் கழிச்சு ரேட்டு ஏறிடு. அதெல்லாம் கேட்டேன். சார் அதெல்லாம் ஆகாது, ஒரு வழி இருக்குன்னாரு. அப்படி விசாரிக்கும் போது என்னன்னு பார்த்தா, இன்றைக்கி வாங்கினா 6,25,900 ரூபாய். இதே 6 மாதம் கழிச்சு இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு முறை முதலீடு, இந்த கனகதாரா திட்டன்றாங்க, இதில் ஜாயின் பண்ணால் வேஸ்டேஜே இல்லாமல் 100% வேஸ்டேஜே இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நகைன்றார். அப்போ எவ்வளோ லாபம் வருதுன்னா 81,540 ரூபாங்க. கிட்டத்தட்ட 3/4 லட்சத்துக்கு மேலே எனக்கு லாபம் வருது. எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், உடனே ஜாயின் பண்ணிட்டேன். நான் எனக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து 5,43,000 கட்டிட்டு நான் கிளம்புறேன். நான் 6 மாதம் கழிச்சு இது 10 லட்சமோட மாறலாம். நகையோட ரேட் டெய்லி ஏறின்னு போகுது. எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. 5,43,000 கிடச்சிடும் எனக்கு. ப்ளஸ் 81,540 ரூபா வேஸ்டேஜுமே எனக்கு கிடையாது, எனக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் சார் என்ன சார் இது எப்படின்னா கொடுப்பீங்க, அப்புறம் என்ன தான் பாண்டு கொடுப்பேன்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அவங்க பேர் போட்டு இது அவங்க ஓனரோட ஃபோட்டோ, இதை மாதிரி ஒரு பாண்டு எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. என்னென்னா 38 கிராம் 0.010 கிராம் வெயிட் போட்டு இன்றைக்கி ரேட் 14,300 ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த ரேட்டு போயிடும். 5,43,550 மட்டும் கட்டுவேன் நான். 5 லட்ச ரூபா கட்டிட்டு போய்ட்டு நான் 81,000 ரூபாய் லாபம் இருக்குது. மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நல்ல ஸ்கீமாக இருக்குது. எல்லாருமே வந்து வேஸ்டேஜ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் இந்த ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வேஸ்டேஜ் அவங்க வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க. மக்கள் நன்மைக்காக இது மாதிரி ஸ்கீமை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துலேயே வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குற ஒரே ஒரு கடை தமிழ்நாட்டிலே என்ன பொறுத்து இந்த கடை தான் நான் நினைக்கிறேன். வேறு எந்த கடையும் இல்லை. வேறு எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, நகை எடுக்க வந்தவங்களே வீடியோ பண்ணிட்டு இருக்காரு சந்துரு. ஆனால் பெனிஃபிட்டாக இருக்குது. 81,000 ரூபாய் பெனிஃபிட் இருக்குது. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கடை வந்து டி நகரில் இருக்குது. இவங்க மயிலாடுதுறையில் வச்சுருக்காங்க, ஒரு கடை வச்சுருக்காங்க, தஞ்சாவூரில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேயே 6 மந்த்ஸில் வேஸ்டேஜ் இல்லாமல் கொடுக்குற கடை இதே ஒரு கடை தாங்க. இவங்க வந்து ஜிஎன் செட்டி ரோட் டி நகரில் இருக்காங்க. வேணுன்றவங்க இதை மாதிரி பொருளை வாங்க வரவங்க 81,000 ரூபா லாபம் பண்ணிங்க, உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி, பாய்.